கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன். சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முழிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படியெல்லாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் கடகராசி நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு மாறப்போகின்றது. எதிர்பாராத யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில், எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராத உயர்வுகள், எதிர்பாராத உச்சத்திற்கு பல யோகங்கள் ஏற்பட போகின்ற அற்புதமான அக்டோபர் மாதம். அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாதம். அதற்கான ஆதாரபூர்வ கிரக மாற்றங்கள், கிரக விளக்கங்கள், எந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றா சொல்றேன், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த அக்டோபர் மாதம் என்பது 1/10/2025 முதல் 31/10/2025 வரை. இதற்கு தமிழ் தேதி புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை. ஆக புரட்டாசியில் 15 நாட்கள், ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக இதெல்லாம் தெய்வீக விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாட்களுக்கே சொல்லிட்டேன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகைலாம் கொண்டாடப்படுகின்ற அளவுக்கு நமக்கு நிறைய செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு காலம். ஆனால் காசு பணம் வரணும்ல, வரப்போகுதுல. காசு பணத்தை பல செல்வ நாயகன், பொன்னன், பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி, தனகாரகன், செல்வ நாயகன், அப்படிப்பட்ட குரு பகவான் 8/10 இந்த அக்டோபர் மாத பலன் ஆரம்பிக்குது. 1/10/2025 8/10 உங்களுக்கு தலையில வாழ்க்கை மாறப்போகுது. தலையில உங்க வாழ்க்கை மாறப்போகுது. 8/10/2025 12ஆம் இடத்துல உங்களுக்கு, உங்கள் ராசி கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு உச்சம் பெறுகிறார். பயிற்சி அடைந்து உச்சம் பெறுகிறார். அதுவும் வர்க்கோத்தமம் அடைகிறார். உச்ச வர்க்கோத்தமம் அடைகிறார் கடக ராசியில். வாழ்க்கையில இப்படி ஒரு யோகம், அதாவது பார்த்தீங்கன்னா இது அதிச்சார குரு, அதிவேக அதிச்சார குரு, யோகத்தை, அற்புதமான யோகத்தை, விரைவான யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். நேரம் வரும்போது காட்டுள்ள போது சுற்றிக்கணும், நேரம் வரும்போது பணம் காசு பிடிச்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட செல்வத்தையும் பணத்தையும் பதவி யோகத்தையும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவி, நல்ல பதவி எதிர்பார்க்க, நல்ல பதவி, புரிஞ்சுட்டீங்களா? அரசாங்க உத்தியோகத்துக்கு உத்தியோக உயர்வுக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு உறுதியாக கிடைக்கும்.
அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா கடகராசிக்கு 9ஆம் அதிபதி, காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதி, கால புருஷனுக்கும் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதி ஆகப்பட்ட குரு பகவான் கடகராசிக்கு 9ஆம் அதிபதியாகி அந்த கடகராசியில் உட்காரக்கூடிய நிலை, அது உச்சம் பெற்று வர்க்கோச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை. நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்ல பதவி, நிர்வாகம், ஒரு தொழில் நிர்வாகம், ஒரு நல்ல உயர்வான வாழ்க்கை, உயர்வான உத்தியோகம், பதவி உயர்வுகள், செல்வத்தில் உயர்வது, அதே நேரத்தில் நல்ல புகழ், பேர் புகழ், பல சொத்துக்களை, பல வாகன யோகங்களை, பல பதவி யோகங்களை, உயர்வான செல்வங்களை பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறந்த காலம், மிக பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இந்த யோகங்கள் ஏற்பட போகின்றது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவம் அடிப்படையில் அந்த காரண காரியத்தை கண்டிப்பாக செய்யும். குருவுடைய காரகத்துவம் என்ன? கடகராசிக்கு 6-9க்குரியவர். 6ஆம் இடம் என்ன? 10ஆம். அதாவது நல்லா கவனிக்கணும். 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம். கடகராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். ஆக 9ஆம் இடத்தினுடைய யோகத்தை பூராம் அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இந்த 6ஆம் இடத்திற்கு. 6ஆம் இடம் அதை செயல்படுத்தும். 9ஆம் இடத்துக்குரிய 10ஆம் இடம் இந்த 6ஆம் இடம். ஒரு இடத்தை லக்னமாக வைத்து பலன் பார்க்க வேண்டும். அப்ப கடகராசிக்கு 9ஆம் இடம் மீனராசி. அதற்கு அந்த யோகத்தை மூலம் செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம், முழுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதான் கடகராசிக்கு, அது கடகராசி 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 6ஆம் இடம். நான் குழப்பல உங்களை, நல்லா கவனிங்க. கடகராசிக்கு 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், அப்படியே 10ஆம் இடம் என்னங்க, அதுதான் 6ஆம் இடம். கடகராசிக்கு 6ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப 9ஆம் இடத்தினுடைய யோகத்தை வரும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியினுடைய இடம் அதற்குரிய யோகத்தை நிச்சயமாக செய்யும். அப்ப அதற்கு அதிபதி. அப்ப இங்க கடகத்திலிருந்து என்ன பார்க்கிறாரு? 9ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகத்திலிருந்து 2ஆம் இடத்திலிருந்து நல்லா கவனிக்கணும். கடகத்திலிருந்து 7ஆம் இடத்தை முதல்ல பார்க்கிறார். கடகராசியின் சப்தமஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை. அப்ப 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அப்ப மனைவி நினைக்கிற காரியங்கள், மனைவி நினைக்கக்கூடிய காரியங்கள், மனைவியுடைய உயர்வுகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப ஒரு கணவன் மனைவி யாராருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், ஏன்னா அங்கிருந்து 7ஆம் இடத்துல ஒரு சுபமான கிரகம் பார்க்கும்பொழுது பல கணவன் மனைவிக்கு இருவருக்குமே நல்ல முன்னேற்றம், நல்ல பொருளாதாரம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்காதவருக்கு திருமண வாழ்க்கை, திருமணம் நடந்தவர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு நிச்சயமா ஏற்படுது. அதுல மாற்றமே இல்லை. அடுத்து கடகராசியே உங்களுக்கு, கடகராசி நிறைய உங்களுக்கு அடுத்து 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்திலையும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். இந்த 3ஆம் இடம் என்பது எல்லாரும் மறைவு சாணம் சொல்லிட்டு, அந்த 3ஆம் இடத்துக்கு நேராக எதிர்க்கக்கூடியது 9ஆம் இடம். கடகராசிக்கு 3ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அதாவது 10-10-2025 8-10-2025 குரு பயிற்சியாகி கடகராசிக்கு வந்துட்டார், உச்சம் பெறுகிறார். அடுத்து 10-10-2025 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து பயிற்சி அடைந்து கன்னிக்கு வந்து, அப்ப ஏற்கனவே புதன் எங்க உட்கார்ந்துருக்காரு? துலா ராசியில் உட்கார்ந்துருக்காரு.
ஆக கன்னிராசிக்குரிய புதன் துளாராசியிலும், துளாராசிக்குரிய சுக்கிரன் கன்னிராசியிலும் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து மிகப்பெரிய கல்வி யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய வியாபார முன்னேற்றம், வியாபார விருத்தி, மிகப்பெரிய பதவி, செல்வத்தில் உயர்வது, உற்றார் உறவினர் மத்தியில் பெருமையாக புகழோடு பல செல்வங்களை பல யோகங்களை பெற்று சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலங்கள் ஏற்படும். அப்ப இந்த காலங்கள் பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களே இல்லை. 2ஆம் இடத்துல வந்து கேது மட்டும் தனியே உட்காந்துரு. தனியே ஒரு கிரகம் வந்து எந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் இடத்துல வரும் கேது மட்டும் உட்காந்துருக்காரு கடகராசி. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கடகராசிக்கு இன்னொரு யோகக்காரன் ஒருத்தர் இருக்கார். மிகப்பெரிய யோகக்காரன், அதிர்ஷ்டக்காரன். பூமி யோகம், பதவி யோகம், பூமிகளால் யோகமும், சொத்துக்களால் யோகமும், புத்திரரால் யோகமும், புத்திர உயர்வு, பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு. அதான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் வந்து எங்க அதில் உட்காந்துறார். எப்ப 27/10/2025 27/10/2025 செவ்வாய் வர அந்த இடத்துல உட்காந்துறாரு. எங்க ஆட்சி வருகிறார். அந்த ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு. அப்ப 9ஆம் அதிபதி போய் ஒரு திரிகோணாதிபதியை, ஒரு இன்னொரு திரிகோண 5ஆம் இடத்துக்குரிய திரிகோணாதிபதியை 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணத்தின் உச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் திரிகோணத்தின் 3 திரிகோணத்திலும் மிகப்பெரிய உச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அது 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கடகராசியிலிருந்து உங்க ராசியிலிருந்து, அதாவது உங்க ராசியிலிருந்து உங்களுக்கு 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை அந்த செவ்வாயை அந்த இடத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. இதனால என்ன ஏற்படும்? சொத்துக்கள் பெறலாம், நல்ல பதவி பெறலாம், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதவி உத்தியோகம் கிடைக்கும், திடீர் யோகம், திடீர் புதையல், திடீர் லாட்டரி யோகம், இதெல்லாம் இந்த இடத்துக்கு உண்டு. அதாவது அனாமத சொத்து உங்க பேருக்கு எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் வரும். காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயாகப்பட்டன் பூமி யோகத்தை அரசாளக்கூடிய அளவுக்கு அள்ளி தருகின்ற யோகத்தை ஏற்படுத்துவார். பூமி யோகம், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். திடீரென்று சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட யோகம். அப்ப ஒவ்வொரு கிரக மாற்றம் பாருங்க. 8/10 குரு உச்சம் பெற்ற பயிற்சி. அடுத்து 10/10 சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பயிற்சிகள். 27/10 செவ்வாய் ஆட்சி குரு பார்வையில். அப்ப இந்த மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு பாருங்க. பிரமாதங்க, அதுல மாற்றமே இல்லை. ஆக கடகராசினியர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்களுக்கு நீண்ட நாள் 80% பேருக்கு நிச்சயமா நடக்கும். 70-80% பேருக்கு நிச்சயமா சொன்னது நடக்கும். அப்ப அந்த 20-30% பேருக்கு நடக்கலை அப்படின்னா காரணம் என்ன? உங்க சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள். ஒரு பாவ கிரகங்களின் தசாபுத்திகள் நடந்தா நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமா தடப்படும். உங்க சுய ஜாதகம் தான் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா. புரிஞ்சுட்டீங்களா? அது ஒரு 20-30% இப்படித்தான் இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்க, ஐயா பிரமாதமா பலன் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு இப்படி இருக்கே, ஒண்ணுமே நடக்கலையே, கஷ்டப்படுறோமே. அதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகம். உங்களுக்கு மோசமான தசாபுத்திகள் நடக்கும். இது எப்ப சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில எழுதியிருப்பார். இப்பதான் சரியாகும் அப்படி எழுதியிருப்பார். இப்படியே போகாத வாழ்க்கை. அதுக்கு என்ன பரிகாரம், என்ன நிவர்த்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.